மதத்தோட பேருனால எவ்வளவோ மூட நம்பிக்கைகள் நாட்டில் நிலவி கொண்டிருக்கிறது. இது மாதிரியான மூட நம்பிக்கைகள்லாம் சிலதெல்லாமே நம்மளுக்கு பார்ப்பதற்கு அருவருப்பாகவே இருக்கக்கூடியவையாக கூட இருக்கலாம். ஆனால் மகாராஷ்டிரா முதல்வர் இப்போது சொல்லியிருக்கக்கூடிய ஒரு மூட நம்பிக்கை அவரோட ஊரில் நடந்திருக்கு. அது ரொம்ப ரொம்ப இதுவரைக்கும் நம்ம பார்த்த மூட நம்பிக்கைகளே ரொம்ப மோசமான ஒரு மூட நம்பிக்கையாக இருக்கிறது. அங்கே தன்னைத்தானே காட்மேன் என்று சொல்லிக்கொண்ட ஒரு மனிதர் அவருடைய சிறுநீரை புனித நீர் அப்படின்னு சொல்லி பக்தர்களுக்கு கொடுப்பாராம். அதை அவங்க வாயில் தெளிச்சுக்கிட்டு போயிடுவாங்களாம். நல்லது நடக்கும்னு சொல்லிட்டு நம்பிக்கிட்டு போயிடுவாங்களாம். இது நாம் இட்டு கட்டிடுவோம் சொல்றதில்ல. அந்த ஊருடைய முதலமைச்சர் இதை சொல்லியிருக்காரு. இப்போ அந்த காட்மேன் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அதுவும் இல்லாமல் இதில் அருவருப்பான விஷயம் என்னன்னா, சிறுநீரை அவர் ஏதாவது கமண்டலத்திலையோ ஜக்குலையோ பிடிச்சிலாம் கொடுக்கறதில்ல. டைரெக்டாக சொல்கிறதுக்கே வாய் கூசுகிறது. எப்படி சொல்கிறதுனே தெரியல. அதாவது மாட்டுடைய காம்புலேருந்து பாலை கறந்து அப்படியே குடிக்கிற மாதிரி அந்த மாதிரியான ஒரு டைப்பில் அவர் பிரசாதத்தை கொடுத்திருக்கிறார்னு சொல்கிறாங்க. இன்றைக்கி அவரை பற்றியும் அவருக்கு பின்னால் இருந்த சங்கிகளை பற்றியும் தான் பார்க்க போகிறோம். வெல்கம் டு நியூஸ் ரோஸ்ட். அந்த ஆள் தன்னை கேப்டன் அப்படின்னு சொல்லி அழைச்சிக்கிட்டாரு. எதனால் அவர் கேப்டன் அப்படின்னு சொல்கிறாருன்னா, அவர் 154 நாடுகளுக்கு கப்பல்லையே பயணம் செய்திருக்கிறேன் அப்படின்னு சொன்னார். 22 ஆண்டுகள் கடலிலேயே தான் நான் வாழ்ந்திருக்கிறேன். நான் ஒரு கப்பலில் கேப்டன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு தான் அவர் தன்னை மக்களிடம் அறிமுகப்படுத்தி கொண்டார். அவர் இந்த கப்பல் வேலை முடிஞ்சதுக்கு பிறகு ரிட்டையர்ட் ஆனதுக்கு பிறகு நேராக நாசிக்கு அப்படிங்கிற அந்த நகரத்துக்கு வந்தார். அங்கு ஒரு கோயிலை கட்டினார், ஒரு அறக்கட்டளையை நிறுவினார். தன்னை ஒரு ஜோதிடர், நான் நியூமராலஜியில் ரொம்ப ஸ்ட்ராங்கு, அதுவும் இல்லாமல் காஸ்மாலஜி அப்படின்னு ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்குது, அதை பற்றி நிறைய பேருக்கு தெரியாது. இந்த காஸ்மாலஜியை வச்சு நான் சொல்லக்கூடிய கணிப்புகள் எல்லாமே மிக துல்லியமாக இருக்கும் அப்படின்னு சொன்னார். இது மாதிரி இவர் தன்னை அறிவிச்சிட்டது பிறகு இவரை நோக்கி மகாராஷ்டிராவில் இருந்து முக்கியமான அரசியல்வாதிகள் எல்லாம் அவரை பார்க்க தொடங்குறாங்க. அவர் சொல்படி அவர்கள் அரசியல் நடவடிக்கையை எல்லாம் மேற்கொள்ள தொடங்குகிறார்கள். மகாராஷ்டிராவுடைய முதலமைச்சராக இருந்தவர் நேரடியாக வந்தார். தன்னுடைய அமைச்சர்கள் எல்லாம் கூட்டு இவரிடம் ஜோசியம் பார்த்துட்டு போனார். ஜோசியம் பார்த்துட்டு போனவர் ஜோசியர் சும்மா இருந்திருப்பாரா? அவர் புனித நீரை அவர்களுக்கும் கொடுத்திருப்பார் அப்படிங்கிறதுல நமக்கு எந்த விதமான சந்தேகமும் இல்லை. இதில் ரொம்ப ஹையஸ்டான ரொம்ப அசிங்கமான ஒரு விஷயம் என்னென்னா, அந்த மாநிலத்துடைய மகளிர் ஆணையத்துடைய தலைவியாக இருக்கக்கூடியவர் இவருடைய ஒரு பக்தை அப்படின்னு சொல்கிறாங்க. இவர் மீது ஏகப்பட்ட பாலியல் அத்துமீறல் புகார்கள் சமீபமாக வர தொடங்கியதை அடுத்து தான் மகாராஷ்டிரா அரசாங்கம் அவரை இப்போது கைது செய்திருக்கிறது. நாசிக் காவல்துறையில் ஒரு புகார் அளிக்கப்பட்டது. 35 வயதுடைய ஒரு பெண் புகார் கொடுத்துருக்காங்க. அவங்க புகாரில் என்ன சொல்கிறாங்கன்னா, உன்னுடைய கணவனுக்கு ஒரு கண்டம் இருக்கிறது, அவன் எப்போ வேணுமானாலும் செத்து போயிடலாம், நான் மட்டும்தான் அவனை காப்பாற்ற முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அதற்கு பிறகு இந்த புனித நீர் சிகிச்சையை அந்த பக்தரிடமே அவர் மேற்கொண்டு வந்தார். இது 2022ஆம் ஆண்டில் தொடங்கி 2025ஆம் ஆண்டு வரை நீடித்தது. இந்த இடைப்பட்ட காலத்தில் பல முறை அவர் எனக்கு தீட்டு கழிக்கிறேன், உனக்கு தோஷம் போக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாலியல் ரீதியாக என்னை சுரண்டி இருக்கிறார், என்னை துன்புறுத்தி இருக்கிறார் அப்படின்னு ஒரு புகார் காவல்துறைக்கு போனது. இந்த புகாரை அடுத்து நிறைய புகார்கள் ஆங்காங்கே குவிய ஆரம்பித்தது. இது ஒரு மிகப்பெரிய ஒரு செக்ஸ் ராக்கெட் அப்படிங்கிறது உணர்ந்த அரசாங்கம் இப்போது அவரை கைது செய்திருக்கிறது. அவர் மீது ஏகப்பட்ட வழக்குகள் போடப்பட்டிருக்கிறது. ஆயுசுக்கும் அவர் சிறையில் தான் இருப்பார் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த சாமியாரோட பேர் அசோக் கராத். இந்த புனித நீர் சிகிச்சை உட்பட தோஷம் கழிக்கிற தீட்டு கழிக்கிறன்னு இவர் செஞ்ச எல்லா செக்ஸ் சிலுமிஷங்களையும் அவரே காப்பி பண்ணி ஒரு பென்ட்ரைவில் வச்சு அப்பப்போ போட்டு ரசித்து கொண்டிருந்திருக்கிறார். இதையெல்லாம் படம் பிடிப்பதற்காக அவர் நிறைய ஹிடன் கேமராஸை அவருடைய ரூமில் அவர் வைத்திருக்கிறார் அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் சில வீடியோக்கள் இப்போது இணையத்தில் ஆங்காங்கே பரவலாகி கொண்டிருக்கிறது. ரொம்ப ஆபாசமான வீடியோக்கள், யாரும் கூகுளில் தேடி பார்த்துடாதீங்க. கிட்டத்தட்ட 58 வீடியோக்கள் எங்களுக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மும்பை சைபர் கிரைம் போலீஸார் தெரிவித்திருக்கிறார்கள். மிர்கான் அப்படிங்கிற ஒரு ஊரில் தான் அவர் ஒரு கோயிலை கட்டியிருக்கிறார். ஈசனேஸ்வரர் மகாதேவ் கோயில் அப்படின்னு ஒரு கோயிலை கட்டியிருக்கிறார். இந்த கோயிலை நிர்வகிப்பதற்காக ஸ்ரீ சிவனிகா சன்ஸ்தான் அப்படின்னு ஒரு அறக்கட்டளையும் அவர் அமைத்து வைத்திருக்கிறார். நம்ம ஏற்கனவே சொன்னோம் இல்லையா, அந்த மாநிலத்துடைய மகளிர் ஆணைய தலைவி, அந்த ஆணைய தலைவியும் கூட இந்த அறக்கட்டளையில் ஒரு ட்ரஸ்டியாக இருக்காங்க. இந்த மாதிரி எவ்வளோ சாமியார்கள் கோயில் கட்டியிருக்காங்க, அறக்கட்டளை வச்சிருக்கிறாங்க. அதுக்கெல்லாம் இல்லாத முக்கியத்துவம் ஏன் அசோக் கராத்துடைய கோயிலுக்கும் அவருடைய அறக்கட்டளைக்கும் கிடைச்சிது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய அரசியல் பெருந்தலைவர்கள் எல்லாருமே இவருடைய கோயிலுக்கு வந்திருக்காங்க. இவருடைய அறக்கட்டளைக்கு நிறைய டொனேஷன்லாம் பண்ணியிருக்கிறாங்க.
இதெல்லாம் வச்சு தான் 2022 நவம்பர் மாதம் உத்தவ் தாக்கரேவுடைய சிவசேனாவிலிருந்து பிரிந்து தனக்குன்னு ஒரு கட்சியை வந்து உருவாக்கி கொண்ட ஏக்நாத் ஷிண்டே அவர் வந்து அப்போ முதலமைச்சராக ஆகிறார். பிஜேபி அப்போது என்ன சித்து விளையாட்டெல்லாம் பண்ணிச்சின்னு தெரியும். சிவசேனாவை 2ஆக உடைத்து ஒரிஜினல் சிவசேனாவே சிவசேனா கிடையாதுன்னு தேர்தல் கமிஷன் சொல்லி இப்போ இருக்கக்கூடிய ஒரு டூப்ளிகேட் சிவசேனா, அதுக்கு தலைவராக ஏக்நாத் ஷிண்டேன்னு ஒருத்தர். அந்த ஏக்நாத் ஷிண்டே தான் அப்போ முதலமைச்சராக இருந்தார். அப்போது முதலமைச்சர் பிர்காவனுக்கு ஒரு பயணம் மேற்கொண்டார். அந்த பயணத்தின் போது அவருடைய மனைவியை கூட கூட்டு போயிருக்காரு. அன்றைக்கி வருவாய்த்துறை அமைச்சராக இருந்த ஒருத்தரை வந்து கூட்டு போயிருக்காரு. இன்னும் நிறைய கல்வி அமைச்சர் அது இது நிறைய பேர் கூட்டு போயிருக்கிறாங்க. அந்த பீரியடில் முதலமைச்சர், அமைச்சர்கள், முதலமைச்சர் குடும்பத்தோடு வந்திருக்காரு. இவங்களுடைய படங்கள் எல்லாமே வந்து அன்றைக்கி ப்ரெஸ்ஸில் வந்துச்சு. வீடியோ காட்சிகளாக டிவிக்கெல்லாம் ஒளிபரப்பப்பட்டது. இது தொடர்பாக அப்போவே எதிர்க்கட்சிகள் வந்து கேள்வி எழுப்பின. ஒரு ஜோசியரை பார்க்கறதுக்கு அமைச்சரவை சகாக்களோடு முதலமைச்சர் ஏன் வராரு அப்படின்னு சொல்லிட்டு அன்றைக்கே கேள்வி கேட்டபோது அவங்க வந்து என்ன சொன்னாங்கன்னா, ஈசனேஸ்வரர் கோயிலில் ஒரு கௌஷெட், அதாவது பசுமாடுகளுக்கெல்லாம் ஒரு மடம் ஒன்று வந்து அவர் அமைச்சு கொடுத்துருக்கிறாரு. அந்த மடத்தை திறக்கிறதுக்காக தான் மாநிலத்துடைய முதலமைச்சரை நேரில் வர வேண்டியதாச்சு அப்படின்றாங்க. இந்த புனித நீர் என்ன நீரெல்லாம் வந்து அமைச்சர்களுக்கும் முதலமைச்சருக்கும் அவர் கொடுத்தாருங்கிறத பற்றியெல்லாம் வந்து துல்லியமான தகவல்கள் நம்மிடம் இல்லை. அப்புறம் மகாராஷ்டிரா மாநில மகளிர் ஆணையத்துடைய தலைவராக இருந்தவர் ரூபாலி சக்கங்கர் அப்படின்னு சொல்கிறவங்க. இந்த ரூபாலி இந்த அசோகரத்துடன் ரொம்பவும் நெருக்கமாக இருந்தார். இந்த அசோகரத்தை அரசியல்வாதிகளுடன் தொடர்பு படுத்தக்கூடிய ஒரு பணியை, ஒரு பிஆர்ஓ மாதிரியான ஒரு பணியை இவங்க செஞ்சிருக்கிறாங்க. அதற்கு பரிசாகத்தான் மாநில மகளிர் ஆணையத்துடைய தலைவராக அவர் நியமிக்கப்பட்டார் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ரூபாலி சக்கங்கர் எந்த கட்சியை சார்ந்தவர்கள் என்றால், தேசிய காங்கிரஸ் கட்சின்னு அங்கே ஒன்று இருக்கிற சரத்பவார் கட்சி. அந்த கட்சியை உடைச்சி, சங்கிகள் உடைச்சி அஜித் பவார் தலைமையில் ஒரு புதிய கட்சியை துவக்கினாங்க. இப்போ அஜித் பவார் வந்து அங்கே சங்கிகள் ஆட்சியில் துணை முதல்வராக இருக்கிறார். அந்த கட்சியை சார்ந்தவர் தான் இந்த ரூபாலி சக்கங்கர். இந்த அசோகரத் கைது செய்யப்பட்ட சில மணி நேரங்களிலேயே அவருடன் யாரெல்லாம் தொடர்பில் இருந்தாங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை எல்லாம் வந்து ஊடகங்கள் வெளிப்படுத்த ஆரம்பிச்சிச்சு. அதில் ஒரு வீடியோ கிளிப் இருந்துச்சு. அந்த வீடியோ கிளிப்பில் பார்த்தீங்கன்னா அசோகரத்துடைய பாதங்களை இந்த அம்மா ரூபாலி சக்கங்கர் வந்து கழுவுறா மாதிரியான படங்கள் வந்துச்சு. அப்புறம் அவர் பாத பூஜை செய்கிறது மட்டும் இல்லாமல் அவருக்கு கொடை பூச்சிட்டு நிற்கிற மாதிரியான படங்கள் எல்லாம் வந்துச்சு. இது எல்லாமே வந்து அந்த மாநிலத்தில் பெரிய ஒரு பிரச்சனையாக ஆகிவிட்டது. ஏராளமான பெண்களை பாலியல் வன்முறைக்கு உள்ளாக்கி இருக்கக்கூடிய ஒரு ஜோசியர், காட்மேன் என்று தன்னைத்தானே சொல்லிக்கொண்ட ஒரு சாமியார், அவருக்கு மாநிலத்துடைய மகளிர் ஆணையத்துடைய தலைவியே வந்து சீடராக இருந்திருக்கிறார் என்றால் இந்த மாநிலத்தில் மகளிருடைய நிலைமை என்ன கண்டிஷன் அப்படிங்கிற ஒரு கேள்வியை தான் அங்கே இருக்கக்கூடிய ஊடகங்கள் எல்லாமே இது பண்ணிச்சு. இதில் பார்த்தீங்கன்னா பல செய்திகள் வந்து இப்போது வேக வேகமாக தணிக்கை செய்யப்படுகின்றன. அவருடன் தொடர்பில் இருந்த நிறைய அரசியல்வாதிகள் தங்களுடைய தொடர்பு தொடர்பான எல்லா ஆதாரங்களையும் அழித்து கொண்டு வருகிறார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. சாமியார் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தன் ஒரு ஆசிரமத்தை போட்டா, ஒரு கோயிலை கட்டிட்டா, அவனுடைய மூத்திரத்தை கூட வாங்கி குடிக்கக்கூடிய அளவுக்கு நம்ம நாட்டில் மூட நம்பிக்கை தலைவிரித்து ஆடுகிறது. இவங்களுக்கு அரசியல்வாதிகளுடைய சப்போர்ட், குறிப்பாக சங்கிய அரசியல்வாதிகளுடைய ஆதரவு இந்த அளவுக்கு இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் அங்கலாய்த்து கொண்டு இருக்கிறார்கள். வெறுமனே சாமியார்களும் ஜோசியர்களும் மட்டும் இந்த வேலைகளை வந்து செய்வதில்லை. தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா சங்கி கட்சியான பாரதிய ஜனதா கட்சியுடைய துணைத் தலைவரான கருநாகராஜன் மீது கடந்த வாரம் ஒரு குற்றச்சாட்டு வந்திருக்கிறது. அந்த கட்சியை சார்ந்த ஒரு மாவட்ட அளவிலான மகளிர் அணி தலைவியான தங்க சோபனா என்பவர் பிரதமர் மோடிக்கே வந்து ஒரு லெட்டர் எழுதியிருக்காங்க. அந்த லெட்டரில் கருநாகராஜன் தன்னிடம் எப்படியெல்லாம் அத்துமீறினார் அப்படின்னு சொல்லிட்டு லிஸ்ட் அவுட் போட்டு கொடுத்துருக்குறாங்க. இதில் காமெடி என்னென்னா, கருநாகராஜனை பற்றி நான் பிஜேபியில் இதுக்கு முன்னாடியே புகார் சொல்லியிருக்கேன், அண்ணாமலையிடம் போய் சொல்லியிருக்கிறேன், கேசவ விநாயகத்திடம் போய் சொல்லியிருக்கேன், அவங்க யாருமே கண்டுக்கலை அப்படின்னு சொல்கிறாங்க. கருநாகராஜன் அண்ணாமலைக்கும் கேசவ விநாயகத்துக்கும் எந்த அளவுக்கு நெருக்கமாக இருந்தவர், அவங்கக்கிட்டேயே போய் ஒரு அம்மா புகாரை சொல்லியிருக்குன்னா அதுக்கு எந்த விதமான நடவடிக்கையும் இருந்திருக்காது என்பதெல்லாம் வந்து ஒரு சாதாரணமான விஷயம். பிஜேபியில் இது ஒரு பேசு பொருளாக கூட கிடையாது. ஒரு மாவட்ட மகளிர் அணி தலைவி கட்சியுடைய மாநில துணைத் தலைவர் மீது ஒரு புகாரை சொல்லியிருக்காங்க. அது உண்மையா பொய்யான்னு விசாரிக்கிறதுக்கு கூட வக்கில்லாத ஒரு கட்சியாக அந்த கட்சி இருக்கிறது. அதுவும் இல்லாமல் இந்த புகாரை இவங்க இப்போ வந்து பிரதமர் மோடியிடம் போய் சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் நேற்று சுப்பிரமணிய சாமி ஒரு புகார் தெரிவிச்சிருக்கிறார். அவர் ஒரு ட்விட்டு போட்டிருக்கிறார். நாட்டில் இன்று உச்சபட்ச அதிகாரத்தை கொண்டிருக்கக்கூடிய ஒருவர் பல பெண்களுடன் படுக்கையை பகிர்ந்து கொண்டவர் தான் அப்படின்னு அவர் ஒரு தகவலை சொல்லியிருக்கிறார். அந்த தகவலை இன்னொரு ஒரு பெண்மணி, ஒரு எழுத்தாளர் பெண்மணி, மதுபூர்ணிமான்னு பேர், அவங்க வந்து அதை ரீட்வீட் பண்ணி அவங்க மேலதிகமாக சில தகவல்களை வந்து சொல்கிறாங்க.
அதுவும் இல்லாமல் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அவருடன் படுகையை பகிர்ந்து கொண்ட பல பேருக்கு பின்னால் எம்பி ஆகக்கூடிய வாய்ப்பு இருந்தது, அமைச்சர் ஆகக்கூடிய வாய்ப்பு இருந்தது, ஒன்றிய அமைச்சர் ஆகக்கூடிய வாய்ப்பு இருந்தது. இதெல்லாம் தெரிஞ்சு தான் அவருக்கு ரொம்ப க்ளோஸாக இருந்த நானே அவரிடம் இருந்து இப்போ விலகி நிற்கிறேன் அப்படின்னு அந்த அம்மா சொல்லியிருக்கிறாங்க. ஒட்டுமொத்தமாக பார்க்க போனால் 2014 தொடங்கி இந்த 2026 வரைக்கும் இந்த 12 ஆண்டு காலம் நம் நாட்டில் அரசியல் என்கிற பேரில் மதத்தை கலந்து, மதத்தின் பேரில் இது மாதிரியான சாமியார்கள், ஜோசியர்கள் இவர்களெல்லாம் கலந்து கட்டி வச்சு மிகப்பெரிய ஒரு பாலியல் மோசடி, எப்படி அமெரிக்காவை எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் உலுக்கி கொண்டு இருக்கிறதோ அதை விட மோசமான பாலியல் குற்ற சம்பவங்களை சங்கிகள் இங்கே பட்டப்பகலாக நடத்தி கொண்டிருக்கிறார்கள் என்பது உறுதியாகிறது. வீடியோ பார்த்தவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.